ஒரு காட்டுல ஒரு எறும்பு இருந்துச்சு. அந்த எறும்புக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. ரொம்ப தாகமா இருக்கே, அங்க தெரியுற நதியில நம்ம போய் தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு அந்த நதியை நோக்கி வேகமா நடந்து போச்சு. நதி கிட்ட வந்த எறும்பு தடுமாறி அந்த தண்ணியிலேயே விழுந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அந்த நதி என்ன இழுத்துட்டு போதே, காப்பாத்துங்க, யாராச்சும் உதவி செய்யுங்க. அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த நதி போற போக்குல போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு மரத்தில் ஒரு புறா ஒன்று அமர்ந்திருந்தது. அது எறும்பை பார்த்தது. அடக்கடவுளே, இந்த எறும்பு ஆபத்தில் இருக்கிறது. எப்படியாவது நாம் இந்த எறும்பிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசனை செய்த புறா அங்கிருந்த மரத்திலிருந்து ஒரு இலையை பறித்து மிதந்து கொண்டிருந்த எறும்பிற்கு அருகில் போட்டது. நண்பா, பத்திரமாக அதில் ஏறிக்கொள். தைரியமாக கரைக்கு வா. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எறும்பும் அந்த இலையின் உதவியோடு கரைக்கு வந்து சேர்ந்தது. நண்பா, நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இதில் என்ன இருக்கு? என் நண்பனின் உயிரை நான் காப்பாற்றினேன். சிறிது நேரத்திற்கு பின்பு புறா தன் வீட்டில் உறங்கச் சென்றது. புறா உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த வேட்டைக்காரன், ஆஹா, இந்த புறா உறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது இதனை குறிவைத்தால் எளிமையாக வீழ்த்தி விடலாம். இதுவே தக்க சமயம். அதனை பார்த்து கொண்டிருந்த எறும்பு தன் நண்பனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வேட்டைக்காரனை நோக்கி சென்றது. வேட்டைக்காரன் அருகில் சென்றதும் அவன் கால்களை கடிக்க ஆரம்பித்தது. வேட்டைக்காரன், ஆ, வலிக்குதே. அந்த சத்தத்தை கேட்டு புறா கண் விழித்து கொண்டது. விரைவாக அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. இவ்வாறு இருவரும் ஒருவர் உயிரை மற்றவர் காப்பாற்றி நல்ல நண்பர்களாக மாறினர்.